எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு புகழ்ச்சியுள்ள புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை உங்களுடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் எங்களோடு கூட பேசுங்க. மனுஷர் பேசினா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்காது ஆண்டவரே. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு இருதயத்தில் நீர் பேசுகிற போது அதில் கீழ்ப்படிதல் இருக்கும். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களோடு கூட பேசுங்க. இதில் கீழ்ப்படிதலை, ஆசீர்வாதத்தை, நன்மை எங்களுக்காக கொடுங்க. துதியும் கனமும் மகிமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கினார்னா, சகலவித நன்மைகளாலே நிரம்பினவர்களாக இருக்கணுன்றது தான் அவருக்கு பிரியும். ஆமென், அல்லேலூயா. நம்ம குறைவாக இருக்கணும்னு அப்படி இல்லை. யார இதை நல்லவர்களுக்காக அவர் சொல்லலை. ஒரு நல்லவனை பார்த்து நீ நல்லவனா இருந்தா நீ நன்மையை காணணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லலை. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீக்கலாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களும் மன்னிப்பேன். யாரை பார்த்து அவர் சொல்றானா? ஒரு அக்கிரமைக்காரனை பார்த்து, ஒரு துரோகியை பார்த்து, ஒரு மன்னிக்கப்பட வேண்டியவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு நன்மையானவர்களை நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம பாடினது போல நம்ம உண்மையாய் ஆண்டவருக்கு இருந்தோமானால் சொல்ல நம்முடைய வாழ்க்கையில நன்மையை தவிர வேற எதுவுமே நம்ம அனுபவிக்க முடியாது. ஒரு அக்கிரமனை பார்த்து, ஒரு துரோகியை பார்த்து, ஒரு மன்னிக்கப்பட வேண்டியவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அது எதற்காக அவர் சொல்கிறார்? நான் அவர்களுக்கு செய்கிற நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாம மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய நாம மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். அது எப்படி இருக்கும்? நான் நன்மையை காணுகிற போது அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாக ஒன்னா இருக்கும். அதற்காக வாழ்க்கையில நான் நன்மையை செய்வேன், புகழ்ச்சியும் மகிமையாக இருக்கும். நான் அவர்களுக்கு அருளை செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நன்மை செய்ய விரும்புகிற ஆண்டவர். இந்த கால வேளையில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்வேன், நம்முடைய நன்மையை விரும்புகிற தெய்வம். தேவனுடைய பிள்ளைகளே நன்மைகளுடைய அதை விரும்புகிற, அதை புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் மகிமையாய் தனக்கு எடுத்துக்கொள்கிற தெய்வம். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 31வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும்படியாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அங்கே துரோகிகளையும் அக்கிரமம் செய்தவர்களையும் மன்னிக்கப்படுவர்களையும் தேவன் சொல்கிறார், நான் இப்படியே உன் அக்கிரமத்திலேயே உன்னுடைய துரோகத்திலேயே நான் உன்னை நிலநிறுத்த போவதில்லை. நான் உன்னை என்னுடைய நாம மகிமைக்கு புகழ்ச்சியாக கீர்த்திக்காக நான் உன் வாழ்க்கையிலே நான் நன்மையை செய்ய போகிறேன்.
நம்மை நன்மை செய்யும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிற கர்த்தர். சொல்ல நம்ம நன்மையை விரும்புகிற கர்த்தர். ஒருவேளை மனுஷன் நம்முடைய நன்மையை ஒரு சில நேரங்களிலே விரும்பலாம், சில நேரங்களிலே விரும்பாமல் போகலாம். சில நன்மையை விரும்பலாம், சில நன்மையை விரும்பாமல் போகலாம். ஆனா நான் சொல்லுறேன், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய நன்மையை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எதுக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறோம்? நம்ம நன்மையை இழந்து விடுவார்களோ என்பதற்காக நம்ம கண்டிக்கிறோம். நன்மையை இழந்து போயிடுவாங்களா? நான் வச்சிருக்கிற நன்மையை இழந்து போவார்களா? இழந்து போயிடுவார்களா? அதான் தாவீது சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேசத்திலே எனக்காக நான் நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் போயிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் கெட்டு போயிருப்பேன். உமக்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை, நீ ஒரு நன்மையும் கொடுக்கிறவர் அல்ல, நீ எனக்கு நன்மையை நினைக்கிறவர் அல்ல என்று ஒருவேளை நான் நினைக்காம போயிருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். விசுவாசத்துல கெட்டு போயிருப்பேன், உம்மை துதிக்கிறதுல கெட்டு போயிருப்பேன், உம்மை கூடி ஜபிக்கிறதுல நான் கெட்டு போயிருப்பேன், பாவத்தில் கெட்டு போயிருப்பேன், பாவத்தில் விழுகிறதுல நான் கெட்டு போயிருப்பேன், உம்மை தேடாத வாழ்க்கையில நாடி அதில் நான் கெட்டு போயிருப்பேன். உம்மை விசுவாசிக்கிறதுனால நீர் எங்களுக்கு நன்மையானவர்களை செய்கிறோம். இங்க பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், பயப்படுவர்கள் மாத்திரமல்ல, மனுபுத்திரர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. உலகத்தில் நம்பிக்கை என்பதில்லை, இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை இல்லைங்க. அந்த மனுபுத்திரருக்கு முன்பாக சகலத்தையும் நாம் சகித்து அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நன்மை. அல்லேலூயா. நன்மை. ஆண்டவர் நமக்கு நன்மை அவர் வைத்திருக்கிறார். மனுபுத்திரருக்கு முன்பாக என்னை நம்புவர்களுக்கு, அவர்களுக்கு முன்பாக அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்கு, அவர் நாமத்தை உயர்த்தவர்களுக்கு, அவர் நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டவர்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும்படியாக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. நம்ம யாரா? பொல்லாதவர்களாகிய. சில நேரங்களில் பிள்ளைகளுக்கே நம்ம பொல்லாதவர்களாக போயிடுறோம். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேட்டேன். ஆமாம், அப்பா அடிக்கடி படிக்க சொன்னார்னா அப்பா தலையில் கல்லை போட்டு சாகடிச்சிட்டான் பையன். அவன் ஒன்றும் சொல்ல, அவர் படிப்பா யாருக்காக? இன்னைக்கு பிள்ளை நல்லா இருக்கணுக்காக சொல்கிறாங்க இல்லையா? எப்போ சீதா எல்லாம் கவனிங்க, எதுக்காக சொல்கிறாங்க? படிக்கணும், நல்லா இருக்கணும், நன்மையானதில் என் பிள்ளை காணணும். நான் சொல்கிறேன், பெற்றோர்களிடத்து வாயிலிருந்து வருகிற வார்த்தை, பிள்ளைகளுக்கு வருகிற வார்த்தை, நான் சொல்லுவேன், ஒன்றுமே சபிக்காத வார்த்தை, எல்லாமே ஆசீர்வாதத்தின் வார்த்தை தான். அவ கடிந்து கொண்டாலும் ஆசீர்வாதத்தின் வார்த்தை, நன்மையானது. ஆமென். தலையில் பொட்டுனாலும், கோபமாக பேசினாலும், எல்லாமே பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களுக்கு தான் நம்ம செய்யணும். இந்த பிள்ளைகளை நன்மையை நினைச்சு அந்த மனுஷன் உயிரே விட்டார். இது படிச்சா என்ன, எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு அது சும்மா ஒரு நாள்ல நடந்திருக்காது.
அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருப்பார், இப்படி ஊரை சுத்தாத, ஒழுங்காயிரு, காலேஜ் போனால் ஒழுங்காயிரு, ஒழுங்கா படி, ஒழுங்கா பாஸ் பண்ணுன்னு. ஒரு 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 மகன் கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணுறான்னா ஒரு நாளே அவர் சொல்லியிருப்பாரு, இதே பாட்டா வச்சிருப்பாரு. ஏய் படிடா, அமைதியாக சொல்லியிருப்பாரு, அடக்கமாக சொல்லியிருப்பாரு, பொறுமையாக சொல்லியிருப்பாரு, அடித்து சொல்லியிருப்பாரு. கடைசியில் இந்த கிழமை பெரிய தொல்லையாக இருக்குதுன்னு ஒரு பெரிய கல்லை போட்டு மேட்டரை முடிச்சிட்டான். சொல்லுவேன், பெற்றோர்கள் யாவையும் நம்முடைய நன்மைகளுக்காக தான் சொல்றாங்க. ஆமென். அவங்க யாரு? அவங்க யாரு? உனக்கு நல்லவங்க. இன்னைக்கு அநேகர் பிள்ளைக்கு நல்லவங்க, மருமகளுக்கு கெட்டவங்க. உண்மைதானே? பிள்ளைக்கு நல்லவங்க, பொண்ணுக்கு நல்லவங்க, ஆனா மருமகளுக்கு கெட்டலா போடுவாங்க. அதே மாதிரி மருமகளும் மாறும், புருஷனுக்கு நல்ல மனைவி, மாமியாருக்கு நம்ம யாரு? பொல்லாத. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவங்களே உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது. ஆமென், அல்லேலூயா. இதை நீங்க உங்க இருதயத்தில் நீங்க குறித்து வச்சிருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு தீமையே செய்ய மாட்டார். யாரை பார்த்து சொல்றாரு பாருங்களேன், அக்கிரமக்காரரே, துரோகிகளே. சில டைலாக்லாம் சொல்லுவாங்க உலகத்தில், நம்ம என்னவோ சொல்லுவாங்க, துரோகியை கூட துரோகியை நான் மன்னிக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவாங்க, என்ன ஒன்றா மன்னிச்சிடலாம், துரோகியை மாத்திரம். ஆனால் துரோகிகளையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் சிஸ்டர் பிரதர், ஏன் மன்னிக்கிறாரு? ஏன் மன்னிக்கிறாரு? நான் சொல்லுவேன், ஒரு தாயுடைய தகப்பனையும் இருதயத்தில் பிள்ளையை குறித்ததான ஒரு எரிச்சல் இருந்ததுன்னா, அந்த தகப்பனிடத்திலும் இந்த தாயிடத்திலும் இந்த நன்மையானவர்கள் பிள்ளைகளுக்கு கடத்தப்படாது. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் அந்த பிள்ளையும் அந்த தாயும் தகப்பனை எப்போ ஆண்டவரை அந்த கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு, அந்த கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு தான் தட்டில் சாப்பாடு போட்டு ருசியானதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இல்லைங்களா? யாரு? பொல்லாத தாயின் தகப்பன். இந்த கால வேளை ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய சொல்லும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தர்களுக்கு முன்பாக மனுப்புத்தருக்கு முன்பாக அவரை அறிக்கையிடுவர்களுக்கு அவர் நன்மையான அவருடைய நன்மை பெரிதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உண்மையாக நான் ஆண்டவர் நான் அறிக்கையிட முடியும். நான் சொல்லுவேன், என் தாய் தகப்பன் எனக்கு வச்சுட்டு போனதில் இல்லை, என்னுடைய நாணத்தினால அல்ல, என்னுடைய பலத்தினால அல்ல. நான் சொல்ல, இன்றைக்கு ஒரு வேளை சாப்பாடு நான் நேற்று கூட 2 நாளுக்கு கூட முன்னாடி நினைப்பேன், 13 வயசில் என்னால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, எல்லா மூட்டுகளிலும் வலி, எல்லா மூட்டுகளிலும் ஒரு மூட்டு கூட சொல்ல முடியாது, எல்லா மூட்டுகளிலும். ஒரு நாளுக்கு என்ன, நான் அப்பவும் வேலைக்கு போவேன், அப்பவும் வேலையில் என்ன கிண்டல் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோணச்சித்தப்பான்னு வச்சுருக்காங்க நான் வேலை ஸ்தலத்தில். ஏன்னா எப்போவுமே நொண்டி, எப்போவுமே கையில் அப்படியே வீக்கமாக இருக்கும். இந்த இது கேஸ் தான் தூக்க முடியல, இங்கே வீங்கி போயிடும், இதனால் கேஸ் தூக்க முடியாது, வலி வந்து வீக்கம். அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு புடின்னு பிடிக்கும், வலி உயிரே போகிற மாதிரி வலி இருக்கும். காலையில் அப்படியே கொஞ்சம் அப்படியே இருக்கும். அப்போ அந்த வேலைக்கு போனோன்னா அந்த சிலிண்டர் இந்த கையில் தூக்கணும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை சொல்ல அந்த மண்டல் இப்படி பிடிக்கணும், மண்டல் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து மண்டல் இப்படி பிடிக்கணும், ஒரு அப்படி வலிக்கும், நடக்க முடியாது. எங்கள் ஆஃபீஸில் விசேஷமாக கோணச்சித்தப்பா வந்துட்டானா அப்படின்வாங்க. 13 வயசுல இருந்து நான் சொல்லுவேன், 13 வயசில் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அந்த பிரச்சனை. நான் சொல்லுவேன், இன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சரியமாக ஆண்டவர் கிட்டத்தட்ட 43 வருடங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது அவ்வளவும் எனக்கு இருக்கிற பலனோ இதுவோ இல்லை. நான் அறிக்கை எடுக்கிற உங்ககிட்ட, நான் மனுப்புத்தருக்கு முன்பாக அவருடைய புள்ளன்னு கொஞ்சம் சாட்சி கொஞ்சம் பொல்லாதவர்களே நான் கொஞ்சம் அவருக்கு பயந்தவன் என்றும்
சொல்லுங்க சிஸ்டர், என்னது வசனம்? அவருக்கு பயந்தவருக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கும். இன்றைக்கு நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட வழியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த விரலுங்க, இந்த கை விரல்ல விரல் இந்த பாருங்க, இந்த முக்கி ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், இந்த இங்கே இருக்கிற ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்லையும் வலி வந்து வீங்கிடும், பலூன் மாதிரி இருக்கும். நான் சில சமயத்தில் எல்லாருக்கும் முன்பாக அதை மறைக்க நினைப்பேன், ஆனால் வீக்கம் காட்டி கொடுத்துரும், பலூன் மாதிரி ஆகிடும், செப்பல் போட முடியாது, அந்த கால் அப்படியே ஏனக்கால் மாதிரி ஆகிடும், அவ்வளோ வலி. அந்த அந்த ஃபிங்கர்ஸில் வர அந்த வலி வீக்கம். நான் சொல்லுவேன், அநேக ஆண்டுகளில் எந்த ட்ரீட்மெண்ட் இல்லை. அப்போ வசதி இல்லாதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. இப்போது நான் சொல்லுவேன், அவரை நான் நம்புகிறதுனாலே நான் சொல்லுவேன், அந்த வியாதி இனிமேல் எனக்கு என்ன ஆனாலும் கவலை கிடையாது. நான் ஏற்கனவே உங்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா 35 வயசில் போயிட்டார், எங்கள் அம்மா 42 வயசில் போயிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு வந்து இப்போ அதெல்லாம் தாண்டிடுச்சு. ஆமே, இப்போ நான்லாம் ஒன்று யாரும் கவலைப்பட மாட்டாங்க, கொஞ்ச நாளுக்கு தான், அந்த அளவுக்கு ஆயாச்சு. அதனால தான் ஆண்டவர்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிற போது பாருங்கள், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னுவார் ஆண்டவர். அவருடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்கிற போது எல்லார்கிட்ட போய் சொல்லுவார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ போக போகிறா. ஆமே, அதனால் வீட்டு காரியம்லாம் ஒழுங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, அவரை மனுப்புத்திற்கு முன்பாக அவரை நம்புவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மை. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு நன்மை வச்சிருக்கிறார், அவருடைய நன்மை பெரியதா இருக்கும். விசுவாசிங்க, விசுவாசிங்க, நம்புங்க. இதுவரை நீ பெற்ற நன்மைகளை எல்லாம் நீ இன்றைக்கும் எவ்வளவோ உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவோ உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம், அதையெல்லாம் தாங்கி நீங்க ஒரு ஜீவனாக இந்த வேதத்தை கொண்டு அவரை நம்புகிறீர்கள் இல்லையா? நான் சொல்லுவேன், பெரிதான நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும், யாக்கோப்பு ஏசாவுக்காக பயந்து தன் மாமானுடைய வீட்டிலே தஞ்சமடைந்து அங்கே அடிமையாக 20 வருஷம் வேலை செய்கிறான். வெறும் கோலும் கையும் தடியுமாய் போன அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்து, இப்போது நீ உன் தகப்பன் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எங்க இருக்க சொல்லனா லாபான் வீட்டிலே இருக்க போது. ஆனால் லாபான், இந்த யாக்கோப்பு வந்ததிலிருந்து லாபானுக்கு மிகப்பெரிய விருத்தி, மிகப்பெரிய நன்மை. ஏனென்றால் யாக்கோப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவன், மனுப்புத்திற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவன். யாக்கோப்பு லாபான் வீட்டிலே இருக்கிறது மிகப்பெரிய லாபம் லாபானுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பன் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை பண்ணுவேன். ஆண்டவர் வெறும் கோலும் கடியுமாய் கையுமாய் சென்ற யாக்கோப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். பெரும் மனைவிகளோடு கூட, பிள்ளைகளோடு கூட, அநேக ஆசீர்வாதங்களோடு கூட அவன் திரும்ப வருகிறான். சொல்லல, இவர் எப்போ போயிட்டு நான் தகப்பன் வீட்டுக்கு போறேன்னாலும் அவர் முகம் மாறி போகுது. ஆமென். நீ என்னை விட்டுட்டு போ, நீ தான் என் ஆசீர்வாதம், உன்னை வச்சு தான் நான் இவ்வளோ காலம் இருந்தேன், நீ தான் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தா, நீ போகக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய். என் மகளுக்காக ஒரு 7 வருஷம், இன்னொரு மகளுக்காக, இது மகளோட நன்மைக்காக இல்லை, இந்த வேலைக்காரன் இருக்கணும், உண்மை உள்ள வேலைக்காரன், பனியிலும் வெயிலிலும் உஷ்ணத்திலும் ஆடுகளை பராமரிக்கிற ஒரு நல்ல வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் ஓனம், என் பொண்ணை கொடுக்குறேன் 7 வருஷம், எவனோ பொண்ணை கொடுக்குறேன் 7 வருஷம், யாருன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பொண்ணை கட்டிக்கிட்டதுக்கு 7 வருஷம் அப்படி சொன்னால் எவனாவது 7 வருஷம் இருப்பானா? அடுத்த வருஷமே மாறி போயிடுவோம். இந்த யாக்கோப்பு பாருங்க, ஒரு பொண்ணுக்காக ஒரு 7 வருஷம், இன்னொரு பொண்ணுக்காக ஒரு 7 வருஷம்.
ஆடுகளுக்காக இன்னும் ஒரு 4 மொத்தம் 20 வருஷமாக கஷ்டப்படுகிறார். இப்போது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ போய் தகப்பன் வீட்டுக்கு போ என்று சொன்னபோது அவன் இவன் சொன்னாலும் இவன் அனுப்ப மாட்டான் என்று சொல்லி சொல்லாமல் கொள்ளாமல் வருகிறான். லாபானுடைய எண்ணம் என்னன்னா, இவனுடைய ஆசீர்வாதம் போச்சு, இவனுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் போயிட்டான், எல்லாமே எடுத்துக்கொண்டு இவன் போகிறான் என்று வெறியோடு கூட இவனை எப்படியாவது அழிச்சிடணும், மருமகனாக இருந்தாலும் எப்படியாவது அழிச்சு போட்டுன்னு எண்ணம் அவனுக்கு உண்டானபடியினாலே நான் சொல்லுவேன், மனுப்புத்தருக்கு முன்பாக தேவனை நம்புவர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி சொல்கிற வார்த்தை நீங்கள் மறுபடியும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். ஒன்று கவனிச்சு பாருங்க, இது ஒரு வசனம், ஒரு சாதாரணமான ஒரு வசனமாக இருக்கலாம். நீ யாக்கோபோட கூட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. இவன் என்னென்னமோ நினைச்சான், இவன் என்னென்னமோ இருதயத்தில் நினைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு விரோதமா நீ தீமையை கூட பேச, நன்மையை தவிர தீமையை ஒன்று நீ பேசாம இரு. சொல்ல, எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. நன்மையை அன்றி தீமையை ஒன்று நீ பேசாம. நமக்கு எதிராக ஒருவரும் தீமை பேசாதபடி கூட கர்த்தர் நம்மை தடுக்கிற ஆண்டவராக, நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவராக. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க ஒன்று முன்குறிச்சு நீங்க பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க நிச்சயமாக அசிங்கமான வார்த்தைகளிலே விழமாட்டாங்க, சாபத்திலே விழமாட்டாங்க, சண்டையில விழமாட்டாங்க, தீமையான வார்த்தைகளை அவர்கள் மேல அவர்கள் தொடுப்பதில் பயந்திருப்பாங்க. நீ உண்மையாய் கர்த்தருக்கு மாத்திரம் நீ இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். நான் சொல்ல, இன்னைக்கு பெரிய பெரிய கவர்மெண்டெல்லாம் ஆமாம் கிறிஸ்தவர்கள் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. அவன் என்னெல்லாம் செய்து முடித்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். சொல்லுங்க, சொப்பனத்திலே தோன்றி நீ நன்மையே அன்றி தீமையை ஒன்றும் பேசாதரு. சொல்ல, அவரை நம்புவர்களுக்கு, அவர் பயந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட வாங்க மாட்டாங்க, வார்த்தையை வாங்க மாட்டாங்க, ஒரு வார்த்தையை வீணான வார்த்தையை வாங்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் வீணான வார்த்தையை, தீமையான வார்த்தையை மற்றவருடைய வாயிலிருந்து வாங்க மாட்டாங்க, சாபத்தை வாங்க மாட்டாங்க. உங்கள் மேலே கோபம் கொண்டு யார் ஒன்றா பேசலாம், ஏதாச்சும் பேசலாம், உங்கள் மேல் பொறாமை கொண்டு பேசலாம். நான் சொல்ல, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், யார் நமக்கு எதிராக வார்த்தை பேசினாலும் நம்மை ஒன்றுமே சேதப்படுத்த. நீங்கள் ஒன்று நினைச்சுங்க, இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டான சுதந்திரம். நீங்கள் சொல்கிறான் அவன் சபிச்சிட்டான், அவன் நம்ம நினைக்கிற அநேக வேலைகளில் நீங்கள் நம்ம கோபப்படுறோம். சிலர் எதெல்லாம் பேசிட்டாங்கன்னா கோபப்படுறோம், அதற்கு நம்ம ஈடுகட்டுறோம், அதற்கு முன்பாக நம்ம நிற்கிறோம். இதோட அர்த்தம், நானும் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் சொல்லுவேன், யார் நம்மை பேசினாலும் அது நம்ம சேதப்படுத்தாது. அது என்னமா உங்களுக்கு மாறும் அப்படின்னா நன்மையாக அது மாறும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், யாராவது ஏதாவது நம்மை வீணான வார்த்தைகள் பேசுவார்கள், ஆனால் அது நன்மையாக அதை மாற்ற செய்கிற தெய்வம். அதோடைய அர்த்தம், நானும் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நன்மையை அன்றி தீமையை ஒன்று பேசாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே, அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலே, அவர்களுக்கு நம்புவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நினைக்கிற காரியம் நன்மையை அன்றி தீமையை ஒன்று நீ பேசாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீமையான வார்த்தைகள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுடைய தீமையான வார்த்தைகள், அவருடைய சபிக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மை ஆசீர்வாதமாகத்தான் நம்மை மாற்றும். சொல்ற, சொப்பனத்திலே தோன்றி நீ யாக்கோபோட கூட, ஒருத்தர் பேச போகிறதுக்காக கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி சொல்லணுமா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
நீங்கள் ஆண்டவருக்காக பிள்ளையாக இருந்தால், ஆண்டவருக்காக முன் குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நாம் ஆண்டவர்களுக்காக பயந்திருந்தவர்களானால், ஆண்டவரை நம்புவர்களானால், நீங்கள் எந்த வார்த்தைக்கும் சொல்லுவேன், நமக்கு பதட்டம் உண்டாகாது. யார் நம்ம மேலே என்ன குறை சொன்னாலும் கர்த்தருடைய பிள்ளைக்கு உண்டான சுதந்திரம். யார் நம்ம மேலே குறைவாய் பேசினாலும், நம்ம இன்னைக்கு அநேக நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு காரியம் நம்ம மேலே சொல்லிட்டாங்கன்னா நம்ம பாதி செத்தவர்களாக மாறிடும். நம்மளுடைய இருதயத்தோட அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக சொன்ன வார்த்தைகளை நம்ம இன்னும் மறக்காமல் இருப்பது தான் நமக்கு தீராத வியாதியாக இருக்கிறது, தீராத போராட்டமாக இருக்கிறது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி நினச்சிட்டாங்களே. இன்னைக்கு அநேக இடத்துல எதுக்கு நமக்கு விரோதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே. இன்னைக்கு அநேகரோட கூட நமக்கு விரோதம், பகை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாது. இதோட அர்த்தம் என்னன்னா, லாபானே நீ எழுந்து போகிறா, நீ என்ன தீமை நீ செய்ய நினைத்தாலும் யாக்கோப்புக்கு நீ எதிராக அது ஒன்று அவனை சேதப்படுத்தாது. உன் பலத்தை நீ வீணாக்காது. ஆமென், ஹல்லேலூயா. உன் பலத்தை வீணாக்காது. அதோட அர்த்தம் அதுதான். உன் பலத்தை வீணாக்காது. யாக்கோப்புக்கு எதிராக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நீ அநேகர் நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிறோம், அநேகர் நம்ம மனசை வருத்தி கொள்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருவர் நம்மை சபித்த காரியம், யாரோ ஒருவர் நம்மை பகைத்து சொன்ன காரியம், யாரோ நம்மை போராமையிலே வரட்டி எடுத்த காரியம், சொற்களாலே. நான் உண்மையான நீ ஆண்டவருடைய பிள்ளையாக நீ இருப்பாயானா, நீ ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக இருப்பாயானால், நான் சொல்லுவேன், அந்த தீமையான வார்த்தை உங்களை ஒன்றுமே செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக நீங்கள் அது ஒன்றும் சேதப்படுத்த, உங்கள்கிட்ட எந்த மாறுதலும் இருக்காது. நீ பெருசாக அந்த வார்த்தைக்காக நீ நொந்து போக மாட்டான், அந்த வார்த்தைக்காக நீ உன்னை வருத்தி கொள்ள மாட்டான், அந்த வார்த்தை உன்னை பாதிப்பா உண்டாக்காது. நான் சொல்லுவேன், நீ அநேகர் வியாதியில் இருக்கிற காரியம், அநேகர் இருதயத்தில் பெருத்த பாரத்தோடு கூட இருக்கிற காரியம் மற்றவர்கள் பேசின வார்த்தை. இன்னைக்கு அவர்களுடைய பலவீனம் ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய பலவீனங்கள் ஒன்றும் இல்லை. கர்த்தர், நான் சொல்லுவேன், எப்படியாப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சுகம் தருகிற தேவன் தான் அவர். நமக்குள்ளாக சுகத்தை வைத்திருக்கிறார், நமக்குள்ளாக அவர் சுகத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஹாஸ்பிட்டலே போகாமல் கூட நம்ம நடத்துவார். உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல உட்காந்து 2 கடாப்பல்ல பிடிங்கி போட்டேன் நான். நீங்கள் நம்புவீங்களா? 2 கடாப்பல்ல பிடிங்கி போட்டேன் கையில். ஹாஸ்பிட்டல் போல. 2 கடாப்பல், இங்கே இருக்கிற பல்ல 2 பெருசு, அதை வச்சிருந்தேன். என்ன ஒரு நாள் உங்களுக்கு சாட்சியாக நான் காட்டுவேன். அதை வச்சிருக்கிறேன். 2 கடாப்பல்ல கையினால ஒரே நாளில் கொடுக்க முடியாது, அப்படி நினச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அசைத்து ஒரு நாள் நல்லா டைட்டாக எடுத்து பிடிங்க அப்படின்னு சோத்துறான்னு. எதுக்காக சொல்லணும்னா, கர்த்தர் செய்யக்கூடாத காரியம் நம்ம சரீரத்தில் ஒன்று அது தானாக அது மாறிடும், மாறிடும். நம்ம ஒன்றும் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அது ஆகிடும், இது ஆகிடும், பெரிய இன்ஜெக்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. பிடிங்க போட்டு எப்போதும் போல நைட்டில் நல்லா சாப்பிட்டு தான் போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா சுகத்தையும் நமக்கு நன்மையாக அவர் வைத்திருக்கு, நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். உன் பலவீனத்தை கண்டு நீ பயப்படாத, உன் சரீரத்தை சுகத்தை கண்டு பயந்து போகாத, இதோட முடிஞ்சதுக்காத அப்படின்னு நினைக்காத. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயானால் உன் பலன் குன்றியது. பிசாசு ஏறி மேலே உட்காந்துருவான், மேலே உட்காந்துருவான். எனக்கு அருமையான, இன்னைக்கு அநேகர் எதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, அநேகருக்கு எதுக்கு பிபி சுகர் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேகரோட நித்திரை ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ எப்போ பேசின வார்த்தை, யாரோ எப்போ சபித்த வார்த்தை, யாரோ எப்போ பேச. இன்றைக்கும் உங்களுக்கு உறவுகள் சீர் பொருந்தவில்லை அப்படின்னா அவர்கள் உங்களிடத்துல பேசின வார்த்தை. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே,
இதோட நானும் அர்த்தம் என்னன்னு கேட்டான், யாக்கோப்பே உனக்கு எதிராக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. எந்த வாய் உன்னை சபிச்சாலும், எந்த வாய் உன்னை தூக்கி மண்ணை வாரி தூக்கி போட்டு போனாலும் அது உன்னை சேதப்படுத்த. அதுதான் நீங்கள் கவனிங்க. நான் கடந்து செல்கிறேன். வாசியுங்கள். ரோமாபுரிக்கு எழுதின நிருபம், மன்னிக்கணும், 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, ஏலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. 7வது வாசித்தீங்களா? முடிச்சிட்டிங்களா சிஸ்டர்? 16:7 வாசிச்சிங்களா? வாசிட்டீங்க. அடுத்தது 10லிருந்து 13 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பான. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லோரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அல்லேலூயா, ஆமென். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ரகசியம். அப்சலோமுக்கு விரோதமா அவன் வரான். நீங்க இங்க ஒரு தேவ ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது பலன் பொருந்தியவன். அப்சலோமு விரோதமா வரான். தாவீதுக்கு சொந்த புள்ள விரோதமா தகப்பனுக்கு நேராக வரான். நான் சொல்லணும், தாவீது பயத்தினால கடந்து போல, பாசம். இவன் எழுந்து அவனை அடிச்சிடக்கூடாது, அவன் ஜீவனோடு கூட இருக்கணும் என்பதற்காக எழுந்து வருகிறான். இதுதான் சமயம் என்று சொல்லி ஒரு 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 சத்ரு, சிமாயு என்ற சத்ரு, சிமேயோவா என்று அவனை தூஷித்து என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலியாளின் மனுஷனே, நீ தொலைந்து போ, தொலைந்து போ. ராஜாவை பார்த்து சொல்றான், தொலைந்து போ, தொலைந்து போ. பக்கத்தில் இருக்கிற சேனாதிபதி அவனோட கூட இருந்தவன்லாம் சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜாவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலையை தூக்கி இங்க கீழே போட்டுறான். அப்போ சொல்றாரு ராஜா, அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர்கள் எல்லோரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஆமென். நான் பரிசுத்த ஆவினால நிரம்பி நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பிள்ளையை இருப்பாயானால், அடுத்தவன் சபிக்கிற வார்த்தை, அடுத்தவன் தூஷிக்கிற வார்த்தை, அடுத்தவன் உன்னை கேடா பேசுகிற வார்த்தை, அடுத்தவன் உன் பிள்ளையை சபிக்கிற வார்த்தை, நான் சொல்லுவேன், இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை அவர் சரி கட்டுவார் என்றார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இப்படி இருந்தா உங்களை பேசுகிறவர்களுக்கு வார்த்தைக்கு முன்பாக நீங்க வாயை திறப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன திட்டுறீங்க, நான் அதை ஆசீர்வாதமா நன்மையா நினைச்சேன்னா, உங்களை பகைத்து உங்ககிட்ட சண்டை போட்டு அதை என் இருதலை வச்சு என்னத்தானே நான் கெடுத்துப்பண்ணா? நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன். என்னைத்தானே நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு அருமையான ஆண்டவர், இந்த நிந்தனைக்கு பதிலாக
எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் தலை தனியா விழும். ராஜாவை அவன் தூஷித்தான். இன்னும் தாவீது ராஜா தன் மகனுக்காக பயந்து போகல, பாசத்துல போகிறான். அவன் உயிரோட கூட இருக்கணும், அப்சலோம் உயிரோட கூட இருக்கணும். என் மகனை எனக்கு எதிராக இருக்கிறான், இந்த பெண்ணமீனன் எம்மாத்திரம் தூஷிக்கிட்டோம் விடு, ஒருவேளை கர்த்தர் இந்த தூஷணத்துக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா. இதுதான் கர்த்தருக்கு பயந்த புள்ள. ஆமென். இதுதான் கர்த்தரை நம்புவதற்கு முன்பாக அவர் பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ உண்மையாய் நன்மையாய் இருக்கிற போது எத்தனை பேர் உனக்கு எதிராக பேசினாலும் அதை நன்மையை ஆண்டவர் உனக்கு சரி கட்டுவார். அல்லேலூயா. இதை நீங்கள் எழுதிக்கணும். ஆனால் அநேகர் அதை செய்யறதில்லை. நீங்களே சரி கட்டிடுறீங்க, நானே சரி கட்டிடுறேன். ஆமென். ராஜாங்க, தேசத்தினுடைய ராஜா, தூஷிக்கிறவன் தேசத்தினுடைய பிரஜை. ஒரு அதான் சொல்றாங்க, இந்த நாயை என்று அங்க எழுதப்பட்டிருக்கும், இந்த நாயினுடைய தலையை நசுக்கி போடுகிறான்னுவாங்க வேறொரு புஸ்தகத்தில், நாளாகமத்தின் புஸ்தகத்தில். ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த நாயை நாங்கள் சாகடிக்கிறோம். தலையை கீழே வச்சு தொங்க வச்சு என்ன சொல்றாங்க, அந்த நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான். அங்கே வந்துடுதுங்களே அந்த செத்த நாய். ஆமென். இங்கேயும் கூட இருக்கு. அப்போது சிரேயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய், அந்த தூஷிக்கிறது யாரு? ஐயா சொல்லுங்க, தூஷிக்கிறது யாரு ராஜாவை? செத்த நாய். தூஷிக்கிறது யாரு? யார தூஷிக்குது? நீங்க யாரு? நீங்க செத்த நாய் இல்லை. நீங்களும் நானும் யாரு? ஒரு சாதாரண, நம்மளாம் யாரு? இல்ல, நம்ம செத்த நாய் இல்லை சிஸ்டர், நம்ம சாதாரண ஆளு. நம்மளாம் சாதாரண ஆள் தானே. சொல்லுங்க, நம்மள என்ன ராஜாவா? தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு சாதாரண ஆளு. எந்த செத்த நாயாவது நம்மளை தூசிட்டு போகுது. ஆமென். நான் சொல்லுவேன், அவ்வளவும் இங்க கவனிங்க. ஒரு பிரஜை, செத்த நாய், ராஜாவே அவன் செத்த நாய். ஒரு வார்த்தை சொல்லும், இந்த செத்த நாய் ஆகிய நாய், அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே. அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, தலையை வாங்கி போட்டுட்டோம். ஒரே வார்த்தை சொல்லுங்க ராஜாவை. தாவீது சொல்றாரு, என் பையனே எனக்கு எதிராக இருக்கிறான். அருமையான ஒரு வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஆமென், நீ உண்மையாய் இருந்து, நான் சொல்லுவேன், நம்மை வருகிற சாபத்தின் செத்த நாய்கள் அல்லது பெரிய நாய்கள் அல்லது பெரிய மனுஷன் யாராவது நமக்கு எதிராக தூஷணம், வம்பு, பொறாமை, சபிக்கிறது, நீங்களாம் சொல்றீங்களே, அவங்க வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன வச்சுட்டாங்க? முட்டை மறிஞ்சு வச்சுட்டாங்க, எலுமிச்சை மந்திரிச்சு வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறோம்? முட்டை, எலுமிச்சை வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்து அதை எடுத்து அவருக்கு ஒரு காணிக்கை கையில் வச்சு, அவர் காணிக்கை கையில் வச்சோன்னா அது போயிடுச்சு. அப்படி நமக்கு நினப்பு. அவர் வந்துட்டு அல்லேலூயாகுமா அப்படி இப்படின்னு ஒரு அந்நிய பாஷையை பேசி, அம்மா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுமா, சோத்திரம் பாஸ்டர். அடுத்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு போக சொல்ல அந்த அம்மா என்ன சொல்லணும் தெரியுங்களா? பாஸ்டர் இப்போதான் நிம்மதியாக தூங்கணும் பாஸ்டர். எப்பா, அது உன் நம்பிக்கை, அவன் நம்பிக்கை. இப்போ நீ என்ன நினைக்கிற? பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணதுனால உன் மந்திரம், சூனியம், பிழி சொல்லுதல் எல்லாம் போயிடுச்சுன்னு நீ நினைக்கிற. இல்லாத ஒன்றை போயிடுச்சுன்னு நினைக்கிற. அன்னைக்கு தூங்கிட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான். நான் சொல்லுவேன், நீ சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீ பெரிய விசுவாசியாக, பெரிய 10,000 பேர் கூடிய சபையை வச்ச ஆளாக இருந்தாலும் சரி,
நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டோட பிள்ளைங்க தான். ஆமென், அல்லேலூயா. உனக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறி சொல்லுதும் இல்லை. எப்போ அது உங்களுக்கு நமக்கு தவறா போகுதுன்னா, இவன் எலுமிச்சை வச்சுட்டான்னு ஆண்டோர பிள்ளைய கொண்டு போய் அங்கே முட்டை வைக்கிறான், அதனால உங்களுக்கு பிரச்சனை ஆகி போகுது. ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவம் பண்ற வேலை என்ன தெரியுங்களா? நீங்க யாரும் பண்றதில்ல. ஒரு வேலை பண்ணா ஜாக்கிரதையா இருங்க. அவங்க எங்களுக்கு எலுமிச்சை வச்சுட்டாங்க பாஸ்டர், உங்களுக்கு எதனா முட்டை வைக்க முடியுமா? அவங்க வீட்டில் வச்சிடலாமே, கொஞ்சம் செலவாகும். ஆமென், கொஞ்சம் செலவாகும். உங்க வீட்டில் எலுமிச்சை எடுக்கிறது தான் அதுக்கு கொஞ்சம் செலவு. அவங்க வீட்டில் எலுமிச்சை முட்டை வைக்கிறது தான் அதுக்கு அதிகமான செலவாகும். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல பாஸ்டர். நீங்க அநேகர் இருக்கிறாங்கங்க, எலுமிச்சம் பழம் வச்சு உங்களுக்கு முட்டை வைக்கிற கிறிஸ்தவம் இருக்கிறான். இதனால தான் நம்ம அழிஞ்சு போறோம். இதனால தான் இந்த வாக்குத்தத்தங்கள், மேலான வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியல. எலுமிச்சம் பழம் வச்சு அவனை போய் சபிக்கிறது, திட்டினவனை சபிக்கிறது. அவன் கெட்ட வார்த்தை பேசினானா, என்ன கெட்ட வார்த்தை பேசிட்டியா, நீ எங்க அம்மாவை வலிக்கிறியா, நான் உங்க அம்மாவை வலிக்கிறேன். அப்படி கிறிஸ்தவங்க இருக்காங்கங்க. அப்படியே பொதிச்சு அந்த நைட்டு ஃபுல்லா 4 பேர்கிட்ட சொல்லி கைக்கு தான் தலாம் போட்டு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க. ராஜாவாகிய தாவீது, ஆமென், ராஜாவாகிய தாவீது. சொல்லுங்க, ராஜாவே, செத்த நாய் தூசிக்குது. நீ உண்மையா இருந்தானா, ஆண்டோட பிள்ளையா நம்பிக்கையா விசுவாசமா இருந்தானா, உனக்கு எதிராக பேசுகிற எல்லா வார்த்தையும் செத்த நாய்க்கு சமானம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். செத்த நாய்க்கு எதனா பதில் கொடுப்பீங்களா? செத்த நாய்க்கு பதில் கொடுப்பீங்களா? எல்லாம் தலையை ஆட்டுவீங்க. வெளியே போனாதான் உங்க கதை தெரியும். செத்த நாய்க்கு பதில் கொடுப்பீங்களா? இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு எதிராக யார் பேசினாலும், யார் தீங்கு செய்தாலும், அது என்னது நீங்க கவனிச்சு பாருங்க. கிறிஸ்துவ பிள்ளைங்க மேலே அனாவசியமாக போராமப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் எதனா செஞ்சான்னா நீ உயர்ந்துட்டே போவான். அவன் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அவன் தாழ்ந்து போவான், நீ உயர்ந்துட்டே இருப்ப. அதுதான் இந்த ரகசியம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, இவன் என்ன தேவையில்லாம பேசிட்டான். அவன் போட்டது என்னது? அவன் உங்களுக்கு கொடுத்தது என்னது? ஒருவேளை உங்க வாயினுடைய வார்த்தை கர்த்தருக்கு நன்மை செய்கிற அளவுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அடுத்தவன் தேவையில்லாம உங்க மேல பேசுகிற வார்த்தை உங்களுக்கு நன்மையும் எனக்கு நன்மைக்கு எதுவா மாறும். ஆமென், அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்களா? ஒரு வார்த்தை யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். இந்த அர்த்தத்தோட, வசனத்தோட அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிளா ஒரு ரத்தின சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு நினைப்பேன். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. பாடினாலும் லில்லி சிஸ்டர் தான், பேசினாலும் லில்லி சிஸ்டர் தான். உங்களுக்கு வாய் இல்லை, வடை தின்றதுக்கு மட்டும்தான் வாய். வாலிப பிள்ளைங்க நல்லா கை தட்டுறது கிடையாது, நல்லா பாடுறது கிடையாது. சபையில் வந்து சொல்லுங்க, நீங்களாம் காதில் கேட்கல, யாருமே கேட்கலையா? நான் சொன்னது கேட்கலையா? 10 நிமிஷம் பேசுகிறேன், யாரும் நீங்கள் கேட்கலையா? யாருமே கேட்கல. என்ன சொல்லுங்க? நான் உங்களெல்லாம் சொல்லலாமா? இந்த சின்ன பசங்களாம் கூட பாருங்க, எப்படி வாய் மூடிட்டு இருக்குது பாருங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க? நன்மை தான் உங்களுக்கு முடியும், நன்மையை சரி கட்டுவார். விஸ்தரமா புரிஞ்சுங்களாமா? அப்போ செத்த நாய்ங்க எதனா வந்ததுன்னா நீங்க செத்த கண்ணுக்குட்டியா மாறக்கூடாது. ஏதோ ஒரு நன்மை எனக்கு வருது. ஆமென். நம்ம திரும்பி எலுமிச்சைக்கு முட்டை வச்சுட்டோன்னா ஒன்றும் ஆக போறது கிடையாது, ஒரு நன்மையும் வராது. அவ்வளோதான், வச்சு சாப்பிட்டுங்க. இது சொல்ற மாதிரியே செய்யுங்க. நான் சொல்ல உண்மையாக சொல்கிறேம்மா. நான் உங்களை இது பண்ணுன்றதுக்காக சொல்லலை. நான் சொல்ல அதெல்லாம் ஒரு வியாபாரம், சபையில் பண்ணுற வியாபாரம் அதெல்லாம். நீ ஆண்டவரோட பிள்ளை, துதிக்கிற பிள்ளை, ஜெபம் பண்ணுற பிள்ளை வீட்டில் எதுவுமே வராதுமா, எதுவுமே வராது, எந்த ஆவி வராது.
நீ நல்லா ஒழுங்கா இருந்தானா வராது. வருதுன்னா நீ ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். நீ ஜெபம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். நீ கர்த்தரை துதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைன்னு அர்த்தம். நம்ம ஒழுங்கா இருந்தா நமக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் சொல்லுவேன், எந்த மந்திரமும் இல்லை, எந்த குறிசொல்லும் இல்லை, மாறா மந்திரங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். ஆமே. எத்தனை எலுமிச்சை ஒன்றா வைக்கட்டும், ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, அவ்வளோதான். எதுவுமே கிடையாதும்மா. நம்ம மாத்திரம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, இந்த நாமத்துக்கு முன்பாக, அவர் சிலுவையிலே சம்பாதித்த ஜெயத்துக்கு முன்பாக எந்த மந்திரம் குறி சொல்லுதல் எதுவுமே கிடையாது. கடந்த வாரம் நம்ம தியானம் பண்ணது போல நம்ம அவிசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம அதை விரட்ட விடாமல் நம்ம இருக்கிறோம். நான் சொல்லுவேன், இப்போ அடுத்தவர் செத்த நாய்கள் பேசுகிற காரியம் எப்போ அவங்க செத்த நாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையாக இருக்கிற போது தேவையில்லாமல் உங்களை பிரச்சனை பண்ணி உங்கள் மேலே பொறாமை கொண்டு அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. நன்மை சரி கட்டுவார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், இந்த சபை கட்டினதெல்லாம் ஒரு நாள் நம்ம கீழே தூசிட்டு இருந்தோம். அநேக கெட்ட வார்த்தைகளால் பேசினாங்க. இங்கே மேலே சபை கட்டப்பட்டது இங்கே இருக்கிற ஜனங்கள் தான், என்னை எதிர்த்த ஜனங்களாக தான். என்னை எதிர்த்தவங்க யார் தெரியுங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க மட்டும்தான். எனக்கு எல்லாமே இங்கே எதிரி தான். ஆனால் நான் ஒருவருக்கும் நான் தீமை செஞ்சதே கிடையாது. எல்லாருக்கும் நன்மையை நினச்சி ஜெபம் பண்ணி, ஒருத்தருக்கும் ஒரு விரோதமோ ஒருத்தர் கெட்டு போகணும்னு நான் நினச்சது சத்தியமாக இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன். ஆனால் எல்லாரும் விரோதி தான், எல்லாரும் ஒரு விரோதி தான். நான் இன்னசென்ட்டாக அந்த செவுரு அங்கே கட்டினேன். என்னுடைய செவுரு 10 வருஷமாக பயன்படுத்திட்டாங்க. நான் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேப் வரும், அதில் நீங்கள் ஆணி அடிச்சிருவீங்க. நான் கீழே முழுவதுமாக விட்டு வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அது கட்டி ஒரு 6 மாதம் தான். 10 வருஷமாக நம்முடைய செவரை பயன்படுத்துகிறேன். நான் எதுவுமே கேட்கல. ஆனால் இங்கே சபை கட்டுகிற போது எவ்வளவு பிரச்சனை. ஆளை வச்சு திட்டினாங்க. இந்த மகளை ஆள் இல்லாத போது ஆளை வச்சு திட்டுவாங்க. அதை வந்துடுச்சுன்னா அங்கே அதுக்காகவே அங்கே எழுப்பப்பட்டது செவரு. அங்கே கொஞ்சம் அதுக்காகவே எழுப்பப்பட்டது. எல்லா லைட்டும் அங்கே நின்று எல்லாம் இறங்கி அங்கே லைட்டை போடுவாங்க. இந்த லைட்டை மட்டும் போட மாட்டாங்க. இருட்டா பக்கத்து வீட்டில் அவங்களுக்கும் வெளிச்சம் தரும், ஆனால் அந்த லைட்டை போட மாட்டாங்க. இவங்க போய் போட்டால் தான் அந்த லைட் எரியும். ஆனால் அப்படி போவாங்க, அங்கே நிற்பாங்க, இறங்குவாங்க, பள்ளத்தில் இறங்கி போய் லைட்டை போடுவாங்க. இங்கே வாசலில் இருக்க லைட்டை போடுறது. இந்த கரண்ட்டு கம்பத்தை வைத்தது நம்ம ஒரு பைசா யாரும் கொடுத்தது கிடையாது. அடுத்த வாரமே கொண்டு வந்து அங்கே கனெக்ஷன் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம், கொடுக்கட்டும். அது தெருவுது, யார் வேணா கொடுத்துக்கலாம். அதை நம்ம செலவு பண்ணி கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுக்கல, அவ்வளோதான். செலவு பண்ணி அதை வச்சோம் தெரிஞ்சவங்க மூலமாக. உடனே கொண்டு வந்து 3ஆவது நாளே கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் நமக்கு எதிராக பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எதிரி தான். இவங்க நம்ம பேசிக்கின போது, அன்றைக்கி பாஸ்டிங் ப்ரேயரப்போ பேசின போது பின்னாடி இருக்கிற ஒரு கிறிஸ்தவம் இங்கே வித்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து கத்துறீங்க? உங்களுக்கு கத்துனா உடம்பு கெட்டு போயிடுமா? யார் என்ன அசிங்கசியமாக திட்டினா, ஜெபம் பண்ணுறத திட்டினா, இவங்க அங்கே போயிட்டு இங்கேருந்து திரும்பி அங்கே போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னது? போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுங்க. அவங்க இல்லை. ஆமென், அல்லேலூயா. மதுபான பாட்டில் போடுறதுக்கு என் கையால் எடுத்தேன், எங்கள் பிள்ளைகளை எடுத்தேன். இது இந்த நமக்கு சுதந்திரமே இல்லை. பின்னாடி லேண்டு நமக்கு சுதந்திரமே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், முள் வளர்றதுனால நாங்கள் போயிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் எங்கள் பிள்ளைகளை போய் சுத்தம் பண்ணுவோம். மதுபான பாட்டில் இங்கிருந்து போகும், அங்கிருந்து வரும் பாட்டில்களை கையால் எடுக்கும். நான் சொல்லுவேன், நன்மையை ஆண்டவர் சரி கட்டுவோம். அல்லேலூயா. வாங்கிறதுக்கு பணம் இல்லை. பாய் 3 வருஷமாக திரிந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கதவை தட்டினார். நீங்கள் வாங்கிக்கணும். 3 வருஷமாக புரோக்கரை வச்சுட்டு திரிஞ்சாங்க. ஒரு துளி எண்ணம் எனக்கும் எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது. ஒரு துளி எண்ணம் கிடையாது. அந்த ஆள் வந்து கேட்குற வரைக்கும் ஒரு எண்ணமும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், கர்த்தர் நன்மையை சரி கட்டும். ஆமென், அல்லேலூயா. போனதுனால சந்தோஷமாக சொல்லலை, இன்றைக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன்.
ஐயோ ஒரு குடும்பம் போச்சு, இலங்கையில் போனால் எவ்வளோ கஷ்டப்படும், விலைவாசி ஜாஸ்தி, எதுக்காக அந்த மாதிரி போனாங்க அப்படின்னு வருத்தப்படுறோம். அப்படி இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, கர்த்தர் சரி கட்டுவார். ஆமென். கர்த்தர் சரி கட்டுவார். அவர்களை அழித்தல்ல, உனக்கு நன்மையை கொடுத்து. நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன், சாட்சியாக அவங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொல்லுவேன், அனாவசியமாக நீங்கள் யுத்தம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். உங்களுக்கு எதிராக செத்த நாய்கள் பேசுகிற போது, வீணானவர்களை பேசுகிற போது நீ நினைக்கணும், இதுதான் அங்கே பரிசுத்தவானுடைய காரியம். என்ன நினைச்சான் பார்த்தீங்களா? வெட்டி போடு அவன் தலை, செத்த நாய் தலையை வெட்டி போடுன்னு சொல்லவே இல்லைங்க. டேய் இரு, எனக்கும் உனக்கு என்ன, அழகா சொல்றாரு பாருங்க, எனக்கும் உனக்கு என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆமென். யார் சொல்லியிருக்கிறா? கர்த்தர். ஏன் கர்த்தர் சொன்னார்? தாவீது இவன் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. சில நாளைகளில் சோதனை வரும், உன் வாயை கலறதுக்காக. என் புள்ள எப்படி இருக்குது, எலுமிச்சைக்கு முட்டை வைக்குதா, முட்டைக்கு எலுமிச்சை வைக்குதா, ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை பேசுதான்னு உனக்கு ஒரு சோதனை வரும். நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போட்டுன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு நன்மையை சரி கட்டுவ. நீ காண்பா. எத்தனை வருஷமானாலும் நீ பகைக்கப்பட்ட, நீ தூஷிக்கப்பட்ட, நீ நிந்திக்கப்பட்ட, நீ அடிக்கப்பட்ட, நீ மிதிக்கப்பட்ட எல்லாற்றுக்கும் உண்டான நன்மையை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ சோதித்து பாரு. இதை சுபாவமா நீ வச்சுக்கணும். இந்த நன்மை வரும், அவங்க அழிஞ்சு போயிடுவான், எனக்கு இதை கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டியதில்லை. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஏற்ற நேரம் வருகிற போது உன்னை நன்மையினால் அவர் முடிசூட்டுவார். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசித்து ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்பேன். ஆதியாகமம், நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். நீங்க எனக்கு என்ன செய்ய நினைச்சீங்க? நீங்க எனக்கு, யாரை பார்த்து சொல்றாரு யோசேப்பு? சொந்த சகோதரனை பார்த்து சொல்றாரு. அவனை தூக்கி தண்ணி இல்லாத குழியிலே போட்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். கடைசியில் இந்த பரிசுத்தவான் உணர்ந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர் இல்லாத குழியை சபிக்கல, அடிமைத்தனத்தை சபிக்கல, நான் சொல்றேன் சிறைச்சாலையை சபிக்கல. எங்க கொண்டு போய் கர்த்தர் வைத்தார் என்று சொல்லுவோமானால், உலகத்தையே போஜனக்குத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடிய பிரதானியாய் கொண்டு போய் யோசேப்பை வைத்தார் ஆண்டவர். எத்தனை பெரிய நன்மை பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவனை தூக்கி சொந்த சகோதரர் தண்ணி இல்லாத குழியில போட்டான். இவன் ரொம்ப தான் செய்கிற தவறுகள் எல்லாம் தகப்பனுக்கு அறிக்கை எடுக்கிறான். ஒரு வித்தியாசமா இருக்கிறான். ஆமென். ஏன் பகை வித்தியாசமா இருக்கிறாயா? நம்ம சனிக்கிழமை ஆனா என்ன பண்றோம்? பாட்டில் வாங்கி வந்து குடிக்கிறோம். ஆனா பக்கத்து வீட்டுக்கார வித்தியாசமா இருக்கிறாயா? வித்தியாசமா இருக்கான். நம்ம உட்காந்து கதை அடிக்கிறோம். அவன் பாட்டுன்னு சிரிக்கிறான், அவன் பாட்டுன்னு போறான், அவங்க பாட்டுன்னு போறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க வேலையை செய்யறாங்க, ஏதோ ஜெபம் பண்றாங்க, போறாங்க, ஆண்டவர்ன்றாங்க, கர்த்தர்ன்றாங்க. வித்தியாசமா இருக்கிறான். நான் சொல்லுவேன், உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையா என்றா நீ வித்தியாசமா இருப்பா. ஆமென். உன் வேலை ஸ்தலத்தில் நீ வித்தியாசம், உன் அக்கம் பக்கத்தில் நீ வித்தியாசம், நீ வாழ்கிற வீதியில நீ வித்தியாசம், நீ இருக்கிற இடத்துல வித்தியாசம். நான் சொல்லுவேன், யோசேப்பு வித்தியாசமா இருக்கிறான். 12 பிள்ளைங்க, இவன் வித்தியாசமா இருக்கிறான். தப்பு செஞ்சா கண்டிக்கிறான். சின்ன வயசுலயே தப்பு செஞ்சா அப்பா கிட்ட போய் சொல்லிடுறான். வித்தியாசமா இருக்கிறான் இந்த பையன். ஏனென்று சொல்லுவோமானால்,
அவன் தரிசனத்தை பெற்றவன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எல்லா இடத்திலும் இவன் தான் வித்தியாசமானவன். ஒன்று சொன்னால் 9 சொல்கிறவன் வித்தியாசமானவன் கிடையாது. ஒன்று சொன்னால் அமைதியாக போகிறவன். சொல்லுங்க, நீங்கள் யாருங்க? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒன்று பேசுனா இவங்க சண்டை போடுறாங்க. அங்கே என்ன வித்தியாசம் இருக்குதா? இல்லை. நீங்கள் யார்? ஒருத்தன் சண்டை போட்டாலும் அமைதியாக சிரிச்சிட்டு அப்படி அமைதியாக போயிடுறீங்க. ஏன்? ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தூஷணத்துக்கு எதிராக சரி கட்டுவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு. நம்புறீங்க, இதை நம்புறீங்க, இதை நம்புறீங்க நீங்கள். இது என்ன, இது வித்தியாசம் தானே. சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ணோம்? எலுமிச்சை வச்சா முட்டை வைக்கிறதுல தப்பு இல்லை. அவன் தொடப்பத்தால் அடித்தா நீங்கள் என்ன தூக்கணும்? செருப்ப இல்லை தூக்கணும். அதுதான் மனுஷனுடைய தன்மை. ஏங்க, ஒருத்தன் தொடப்பத்தால் அடி சொல்ல நீங்கள் செருப்பு எடுத்தா என்னங்க தப்பு? தப்பு இல்லை. ஆனால் அவன் தொடப்பம் எடுக்கிற போது நீ ஒன்றுமே எடுக்காமல் இருக்கிற பத்தியா, அதுதான் வித்தியாசம். ஆமேன். இந்த வித்தியாசமான பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமேன். நீ வித்தியாசமாக இல்லாமல் ஒரு வித்தியாசம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். 12 பேர்ல இவன் வித்தியாசமாக இருக்கிறான். குழியில் போட்டு அவட மன்னிக்கிறான். நான் சொல்லுவேன், ஆமாம், ஒரு 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 பெண் இதற்கு முன்பாக நின்று அசிங்கத்தை செய்ய சொன்னால் வித்தியாசமாக இருக்கிறான். எல்லாருமே விழுந்து போயிடுவான். இவன் 17 வயசுல வித்தியாசமாக இருக்கிறான். ஆமேன். காலேஜில் போக சொல்ல, தம்பி சித்தா, காலையில் போக சொல்ல 4 பேர் எப்படி எப்படியோ இருப்பாங்க. நீ எப்படி இருக்கணும்? புரியுதா இல்லையா நான் சொல்றது உனக்கு? நீ எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். சரி, வித்தியாசமா இருக்கணும். மற்றவங்களுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்? மற்றவன் என்ன பண்றான்? பஸ்ஸில் ஏறி பொண்ணுங்களை கிண்டல் பண்றான். சரியா? மற்றவன் என்ன பண்றான்? ஏய் வாடா அப்படி போலாம் அப்படின்றான். மற்றவன் என்ன பண்றான்? காலேஜ் முடிச்ச உடனே அப்படியே கூத்து அடிச்சுனுக்கிறான். சரியா? மற்றவன் என்ன பண்றான்? சாரை கிண்டல் பண்ணுகிறான். நீ என்ன பண்ற? வித்தியாசமா இருக்கும். உன்னை போல பல கூட்டம் அங்கே இருக்கும், வித்தியாசமான கூட்டம். அதுதான் ஜெயித்து வெளியே வரும். ஆமேன். அப்போ அந்த பசங்களுக்கு மத்தியில் நீ எப்படி இருக்கணும்? நீ ஏதோ பண்றீங்க இது நீயும் போயிட்டு பண்றீங்க கூட பண்றியா? போயிடக்கூடாது. கர்த்தர் கிருபியா 10th பாஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன், ஆமேன். கிருபியா பாஸ் பண்ணி உன் கௌரவத்தையும் காப்பாற்றி, உங்க அப்பா அம்மா கௌரவத்தையும் காப்பாற்றி, என் கௌரவத்தையும் காப்பாற்றி இருக்கிறார். இல்லாட்டி உங்க அப்பாவை என்ன சபிச்சுட்டு இருப்ப. சரியா? நீ சர்ச்சுன்னு போறா, என்ன பண்ணார் ஏசப்பா அப்படி. அவர் ஒரு நாளும் இப்போ கூட எங்கள் மனைவி கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னி குழந்தை முதல் நாள் காலேஜ் போகுது, எங்கன்னா கல்யாணம்னா குடும்பமாக போயிடுறாங்க. சொன்னதான் சொல்கிறேன். கல்யாணம்னா போய் நின்றுக்கிறாங்க. ஒரு 2 நாள் போயிட்டு அந்த பிள்ளை கூட போயிட்டு வரணுமா வேணாவா? அது தெரிகிற வரைக்கும் போனோமா வேணாவா அப்படின்னு நான் சொல்லி வடிவேல் பிரதரை திட்டினேன். ஒரு நாள் கூட போனேன்ல, 1 நாள் 2 நாள் கூட போயிட்டு, எப்பா இதுதான் காலேஜ், இங்கே தான் பஸ் ஏறணும் சொல்லி விட்டுட்டு வரணுமா இல்லையா? அதை விட என்ன வேலை இருக்குது உங்களுக்கு பெற்றோருக்கு? 2 நாள் லீவ் போடுங்க. எங்கெங்கேயோ போகிறீங்களே, பிள்ளைய கொண்டு போய் எப்பா காலேஜ் இதுதான் 2 நாள் போயிட்டு குழந்தையோட கூட போயிட்டு இப்படி தான் பஸ் ஏறணும்ப்பா, இப்படி வாப்பா போப்போன்னு சொல்லணுமா வேண்டாவா? நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? வித்தியாசமாக இருக்கணும். அப்போ வித்தியாசமாக இருந்தால் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதுதான் அவர் சொல்றாரு. நேரமாகிட்டு நான் முடிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய சொல்லுங்க எல்லாரும். நீங்க எனக்கு ஏங்க வசனம் தாங்க ஏங்க வரமாட்டேங்குது. எல்லாருமே சொல்லுங்களேன். நீங்க யாரு? உங்க சொந்தக்காரா இருக்கலாம், உங்க புருஷனா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கலாம். நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிவு பண்ணினான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களை மாத்திரம் அல்ல, நம்ம மாத்திரம் அல்ல, நம்ம குடும்பத்தை மாத்திரம் அல்ல, நம்ம பிள்ளைகளை மாத்திரம் அல்ல, உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், என்னால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியலையே, என்னால் என் புருஷனுக்கும் மனைவிக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியலையே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
நான் சொல்லுவேன், நீ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையாக நீ இருந்து விட்டா, நான் சொல்லுவேன், தூஷிக்கிறவர்களுக்கு முன்பாக நீயும் தூஷியா. செத்த நாய்களுக்கு பதில் தருவீங்களா? உயிரோடு இருக்கிற நாய்களுக்கே நம்ம பதில் தர்றது கிடையாது, அப்படி தானேங்க? எதனா நாய்ங்க என்ன ஒரு கோவம் வந்ததுன்னா ஒரு கல்லை தூக்கி விட்டு எறியும். ஐயோ என் பின்னாடி வந்துடாதே, நீ விழுஞ்சி தொலை அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். உயிரோடு இருக்கிற நாய்களுக்கே நம்ம பதில் பேசுறதில்லை. நீங்கள் உலகத்தில் எந்த நாயாவது குலைக்க சொல்ல நீங்கள் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் குறைச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. எந்த நாயாவது குறைக்க சொல்ல, என்ன நீ குறைக்கிறியா, நான் குறைக்கிறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனா பண்ணி குறைச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷன் குறைச்சா மட்டும் நீங்கள் ஏங்க குறைக்கிறீங்க? ஏங்க, அதுதான் வேதம் சொல்லுது, நீ உயிருள்ள நாய்களுக்கு முன்பாகவே நீ குறைக்க மாட்டா, இல்லையா? செத்த நாய்க்கு முன்னாடி நீயா? செத்த நாய்க்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணும் சொல்லுங்க? செத்து போய்க்குது நாய், என்ன பண்ணும்? என்னம்மா ஏமா முந்தானி எதுக்குமா வச்சிருக்கிறீங்க? மூக்கு மூடணுமா வேணாவா? வாயை சேர்த்து மூடுங்க. மூக்கு மூடனா வாயை சேர்த்து மூடணும், அப்படி தானேங்க? செத்த நாய்க்கு என்ன பண்ணுவீங்க? மூக்கு மூடனா வாய் தானா மூடிடும், மூஞ்ச மூடிவிடும் பாருங்க. சொல்லுங்க. செத்த நாய்ப்பா, செத்த நாயை நான் வெட்டி போடட்டுமா ராஜாவே? இருப்பா, அது செத்த நாய் தான், எனக்கு தான் தெரியும். ஆனாலும் ஆமென், அல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆண்டவரோ வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி. அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை உன் குடும்பத்தை காப்பாற்றும். ஆமென். உன் பொறுமை குடும்பத்தை காப்பாற்றும். அல்லேலூயா. ஆமென். நான் நம்பிக்கையாக இருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அதை பெற்றேன். இது யாரை காப்பாற்ற போகுது? என் சந்ததிக்கு தானே உரியது. அந்த ஆள் விற்க சொன்னாரு, ஐயா கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு. என்ன பிரதர் நீங்கள் எப்படி சொல்றீங்க? அது ப்ராப்பர்ட்டி. அவர் எனக்கு சொன்னார், கோமா சொன்னார். அந்த பாய் கொஞ்சம் அப்படி இருந்தார், துபாயில் இருந்தவார் பாய் அங்கே பின்னாடி. என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? குறைச்சி கொடுங்கன்றீங்க. திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி, பின்னாட்கள் அப்படின்னாரு. அது என்னது? சந்ததிக்கு. ஆமென், அல்லேலூயா. சந்ததிக்கு. நான் சொல்லுவேன், நாம நன்மையை காண்கிற போது வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பொறுமைக்கும் உன் சகிப்புத்தன்மைக்கும் உன் பக்திக்கும் உன் நம்பிக்கைக்கும் முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை. அல்லேலூயா. நீ செத்த நாய்களுக்கு முன்பாக, உயிரோடு இருக்கிற நாய்களுக்கு முன்பாக, உன்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக, உன்னை தூஷிக்கிறவர்களுக்கு முன்பாக நீயும் போய் நாயா நின்றாத. ஆமென். நீ தேவசாயலாய் படைக்கப்பட்டு நீ பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் சுபாவத்தை வித்தியாசமாக இருங்க. உங்கள் காலேஜ் படிக்கிற இடத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்தில் வித்தியாசமாக இருங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளை யோசேப்பு வித்தியாசமாக இருந்தான். உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். வெகு ஜனங்களுக்கு உயிரோடு காக்கும்படி நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே யாக்கோப்பே, லாபானே, யாக்கோப்போடு கூட நன்மையே அல்லாமல் தீமையை ஒன்று நீ பேசாதே. ஆமென், அல்லேலூயா. சொப்பனத்தில் தோன்றி, கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி ஒரு நாள் நம்மை தூஷிக்கிறவர்களை நம்ம அழிக்க நினைக்கிறவருடைய சொப்பனத்திலே தோன்றி கர்த்தர் சொல்வார், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் வித்தியாசப்பட்டிருக்கிறவன். தோப்பார், உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கு, அவங்கிட்ட நீ மோதாதே, அவங்கிட்ட வச்சுக்காதே, தீமை ஒன்று அவனுக்கு நினைக்காதே, நன்மையே அல்லாமல் என்று அவர்கள் உனக்கு பின்னாடி வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் கதை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் நடத்தி பாருங்கள், நன்மையானவைகளை நீங்கள் காண்பீர்கள். கடைசியாக எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போஸ்தலர்கள் 10:38 வசனம் மட்டும் வாசித்துட்டு நீங்கள் கடந்து செல்லுங்க. அப்போஸ்தலர்கள் 10. அதற்கு முன்பாக ரோமர் 8:28 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். ரோமாபுரி
அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு நமக்கு தெரிந்த வசனம் 8:20. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த வித்தியாசமானவன் யாருங்க? வித்தியாசமானவன் யாரு? என்ன கவனிங்க, வித்தியாசமானவன் யாரு? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. உலகத்தாலாம் வித்தியாசமா இருக்க முடியாது. உலகத்தம் போல நம்மளும் இருந்தா நான் தீர்மானத்தின்படி அழைக்கப்படாதவன். வித்தியாசம் இருக்கிற மனுஷன் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். அப்போஸ்தலர்கள் 10:38 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற 10வது அதிகாரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த நசரேயனாகிய இயேசு யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் சொல்லுங்க? நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தவர். ஆமென். நமக்கு உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தவர். கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 13:6 வாசித்து நீங்கள் நம்ம ஜெபிக்கலாம். 13:6 சங்கீதம் 13:6 சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் பாடுறேன் அப்படின்னா கர்த்தர் எனக்கு, நீங்க ஏன் பாடாம இருக்கிறீங்கன்னா கர்த்தர் என்னங்க அமைதியா இருக்கீங்க? பாடுறவங்க நன்மையை பெற்றுக்கொண்டவன். ஆமென். அடுத்த வாரம் சொல்ல எப்படி வரணும்? பாடுறவங்களா வரணும். பாடுறவன் யாரு? நன்மையை பெற்றுவன். ஆமென். பாடாதவன் தப்பா சொல்ல, நன்மையை ருசிக்காதவன். ஆமென். அவருடைய சமூகத்தில் வந்து நல்லா பாடுறாங்க. சிறு பிள்ளையை போல பாடி ஆராதிக்கிறான் பாரு. அவன் யாருங்க? அதனாலதான் அவன் கர்த்தரை பாடி துதிக்கிறான். பாடாதவன் யாரு? நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளாதவன், நன்மையை வாழ்க்கையில காணாதவன். அப்போ அடுத்த வாரம் சபைக்கு வர சொல்ல, நீங்க உண்மையிலேயே நன்மையை பெற்றுக்கொண்டவர்களா தான் எப்படி வரணும்? நல்லா பாடி துதிக்கிறவர்களா வரணும். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் கஷ்டம்தான் பாவம். உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு புஸ்தகம் இல்லை, ஒரு பாட்டு தாள் இல்லை. ஏன்னா எனக்கும் ஒரு ஆசை தான், ஒரு டிவி வாங்கி, இங்கே பெரிய டிவி வாங்கி அந்த டிவியில் பாடல்கள் வரி போடணும் ரொம்ப ஆசை. ஆனாலும் அதுக்கேற்ற பணம் ஒன்றும் விஷயம் கிடையாது. சித்தா இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக போகிறாரு. 10,000 காணிக்க கொடுன்னா ஒரு வாங்கி டிவி ஒன்று வச்சிட போகிறார். அல்லேலூயா. சித்தா வச்சு இல்லை யாருமே சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன். அது ஒரு பிரச்சனை. ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு கைகூடி வரணும் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதான் சத்தியம். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய சந்ததியிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, பரலோகத்திலே நன்மை நம்மை வைத்திருக்க. இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லைங்க. அதுதான் அங்கே தாவீது சொல்கிறார். நான் மறுபடியும் அந்த வசனத்தை சொல்கிறேன். நான் ஜீவனுள்ள தேசத்திலே இருப்பேன் என்று, நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கல் இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலும் நன்மை தான் காணும்னு விசுவாசிக்கிறார்.
நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை துதிக்கிறோப்பா. ஒரு வித்தியாசம் எங்கள் பிள்ளைகளிடத்துல கொடுத்துருங்கப்பா. ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் குடும்பத்திலே, எங்கள் பிள்ளைகளிடத்திலே, எங்கள் சபையில் நன்மையை காண முடியாது. எந்த செத்த நாய்கள் எங்களுக்கு எழுந்தாலும் நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சாயலாய் அதை அணுகத்தக்க ஒரு வித்தியாசத்தை எங்களுக்காக கொடுத்துருங்கப்பா. தீர்மானம் ஒன்று இருந்தால் எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கா ஆண்டவரே. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இன்றைக்கி நான் அவமானமாக இருக்கலாம், நிந்தையாக இருக்கலாம். அவர்கள் பேசுவதனாலே மற்றவர்களுக்கு முன்பாக அது அவமானம், நிந்தையாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், தேவன் அவனை தூஷிக்க வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நிந்தனைக்கு தக்க பலனை எனக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மகளை நீ தூஷிக்கப்படுகிறாயா? மகளை நீ நிந்திக்கப்படுகிறாயா? நான் சொல்லுவேன், ஒரு நன்மையை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தூஷிக்கட்டும் விடு, சிமாயை தூஷிக்கட்டும் விடுங்க, செத்த நாய் தூஷிக்கட்டும் விடு. ஆனால் நான் சொல்லுவேன், நாம் தவறு செய்கிறது தூஷிப்பதல்ல. நான் ஒரு வித்தியாசமான என்னை ஒருவர் தூஷிக்கிற போது அது நன்மை. நடக்காதீங்க அன்பு தேவனுடைய பிள்ளையே. கர்த்தாவே சுற்றி திரும்பிறப்பா, எங்க வாழ்க்கையில நீ நன்மை செய்ய, நன்மையை விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளை கர்த்தர் விரும்புகிறார். எதற்காக அவர் விரும்புகிறார் சொல்லுங்க. என் தேவன் நம்முடைய நன்மையை